Hello friends, 10th 11th 12th இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எப்படி வந்து அழகா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்டடி பிளான் அப்படின்னோடனே உங்களோட போர்ஷனை எடுத்து அதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஸ்டடி டிப்ஸ்ல எந்தெந்த ஸ்டடி டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100% ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு ஸ்டடி டிப்ஸ். இது வந்து ஜஸ்ட் வந்து கேட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட 26 இயர்ஸோட எஜுகேஷன் சர்வீஸ்ல எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வின் பண்ணுவீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கான லட்சியம் என்ன அப்படின்றத நிர்ணயிக்கணும். அதாவது நீங்க என்னவாக போறீங்க அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க 10th போகும்போது நீ வந்து டாக்டருக்கு படிக்க போறியா, இல்ல இன்ஜினியர் ஆக போறியா, இல்ல பாராமெடிக்கல் படிக்க போறியா, இல்ல ஆடிட்டருக்கு படிக்க போறியா, இல்ல சிஎஸ் படிக்க போறியா, என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உங்களோட குரூப்ஸ் என்னவா இருக்கணும். அந்த குரூப்புக்கு 10th மார்க் என்ன கிடைக்கும் போது நம்ம 10thல என்ன மார்க்குக்கு ஏத்த மாதிரி குரூப் எடுப்போம். ஸோ 11th மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12thல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு 11th போர்ஷனை ஈஸியா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் 12th மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ 12th மார்க் பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம். அங்க வந்து உங்களுக்கு டோட்டல் முக்கியமா கட் ஆஃப் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா 100% உங்களோட கட் ஆஃப் தான் முக்கியம். ஏன்னா நீங்க சயின்ஸ் ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா சயின்ஸ்ல நல்ல கட் ஆஃப் இருக்கணும். மேக்ஸ் ரிலேட்டடா போறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்ல கட் ஆஃப் இருக்கணும். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் நல்லா எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னவாகணும் அப்படின்றத உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அது 10th 11th 12th மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா வந்து அந்த இலக்கை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், உங்களோட டெய்லி அதாவது உங்களுக்கு வந்து பிளான் போட்டுக்கோங்க. ஷெட்யூல் போட்டு படிக்க பாருங்க. டெய்லி பிளான் போடுங்க. இன்னைக்கு நேத்து அதாவது நாளைக்கு படிக்க வேண்டியதா முன்னாள் நைட்டே பிளான் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு உட்காந்து படுக்கும் பொழுது நாளைக்கு காலையில எழுந்துறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரையும் என்ன படிக்கணும், எப்ப படிக்கணும், எதை காலையில மேக்ஸ் பார்க்கலாமா, இல்ல தமிழ் சாயங்காலம் படிக்கலாமா, இல்ல ஸ்கூல்ல இதை படிக்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டைம் போட்டுக்கோங்க. அந்த ஷெட்யூல் உங்களுக்கு உங்களோட வேலையை பெர்ஃபெக்டா முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி நடத்தும். ஒரு நாள் 2 நாள் அந்த ஷெட்யூலை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா கூட நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா நம்ம பிளான் போட்டோமே அதை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முதல்ல நீங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி படிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 1 வீக் 10 days 1 month பிளான் போடாம ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே பிளான் போடுங்க. அதை சிறப்பா முடிக்க பாருங்க. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷனை பார்த்து பயப்படாம என்னடா ஒரு லெசனே வந்து 50 pages 60 பேஜுக்கு 12th 11th பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெசனா இருக்கும். ஸோ அந்த லெசனை பார்த்த உடனே அப்பா இவ்வளவு பெரிய லெசனா இருக்கு, இதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயப்படாம அந்த ஒரு லெசனை நம்ம வந்து ஒரு 3 to 4 பார்ட்டா அதை டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்டா நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதை விட முக்கியம் 12thல வந்து உங்களுக்கு புக் பேக் மட்டும் கேட்க போறது கிடையாது. புக் இன்சைட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லெசன் வந்து ஒரு 60 pages இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு 5 பார்ட்டா கூட பிரிச்சுக்கோங்க, இல்ல 6 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. 6 பார்ட்டா பிரிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா 10 பேஜா நீங்க படிங்க. அந்த 10 பேஜ் ஃபுல்லா படிக்கும் பொழுது புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த பார்ட்ல இருக்கும் பொழுது அதையும் படிச்சுட்டு அது போக உங்களுக்கு அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கும் போதே ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல 1 mark கொஸ்டின்ஸ் வருது, எங்க 5 mark கொஸ்டின்ஸ் வருது, இம்பார்ட்டன்ட் வருது, ரிப்பீட்டடெல்லாம் என்னெல்லாம் கேட்கறாங்க அது எல்லாமே நோட் பண்ணி படிக்க பாருங்க. ஸோ போர்ஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயரோட
கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து படிக்க பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான அந்த நோட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி கரெக்டா பாயிண்ட் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்ல, உங்களோட புக் பேக்ல ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை நம்ம அப்படியே எழுதாம அதை வந்து பாயிண்ட் போட்டு எழுதலாமா, சைட் ஹெட்டிங் போட்டு எழுதலாமா, சினோப்சிஸ் கொடுத்து எழுதலாமா, எப்படி கொடுத்தா பிரசன்ட் பண்ணாக்கா மார்க் நிறைய வரும். இந்த மாதிரியான அந்த பிரசன்டேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் டைம் மட்டும் உங்களுக்கு இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து எத்தனை மணி நேரம் நடத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே குவார்டர்லி ஆஃபர்லியா இருந்தா அது எத்தனை மணி நேரம் எக்ஸாம் நடக்க இருக்கு, அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, அந்த எக்ஸாம்ஸ்ல எந்தெந்த பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ற பார்ட் அதிகமா இருக்கு, அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து நல்லா எக்ஸாம்ஸ்க்கான பிராக்டிஸா பழக்க வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப கண்டினியூவா படிச்சுக்கிட்டே இருப்போம், இல்ல ஸ்கூல் போயிட்டு வருவோம், பேக் வந்து ஹெவி வெயிட்டா இருக்கும். அந்த பேக்கை தூக்கிட்டு நம்ம போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு டயர்ட்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 days நமக்கு கண்டினியூவா இருக்கு அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே கம்பல்சரி ஈவினிங்ல நல்லா வந்து ஒரு 1 or 2 hour வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. படிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பாடத்தை நீங்க என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டேஸ்ல டைம் விளையாடுற நேரம் அதுக்குன்னு ஒதுக்குவீங்களா, அந்த டைமை வந்து படிக்கிறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours 3 hours ஒதுக்கிட்டு நீங்க அந்த வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து அந்த டயர்டோட நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா பாடம் உங்க மைண்ட்ல ஏறாது. சோ முடிஞ்ச வரையும் டைம் கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுக்க பழக்கம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் மட்டும் எடுத்தா போதாது, அதை விட ரொம்ப முக்கியம் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறோமா, நேரத்துக்கு நம்ம தூங்குறோமா அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ண பாத்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான டிப்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கும்போது பாடத்துல நிறைய சந்தேகம் இருக்கு, என்னால நிம்மதியா படிக்கவே முடியல, பாடமே புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்கு பாடம் நடத்துறாங்களோ அன்னைக்கு பாடத்தை முடிச்சுட்டு அதுல டவுட் வரத மறுநாள் ஸ்கூலுக்கு போன உடனே உங்க டீச்சர் கையில அந்த டவுட் என்ன அப்படின்றத கிளியர் பண்ணிக்கோங்க. இல்ல டீச்சர் கிட்ட கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, ஸ்கூல்ல யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அந்த டாப்பரா இருக்க பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம டவுட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டாப்பர் கிட்டயோ அந்த டவுட் என்ன அப்படின்றத கேட்டு கிளியர் பண்ணி கண்டிப்பா படிக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்ட்ல வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு, அடுத்த டிப், முக்கியமான டிப் இது, எக்ஸாம நினைச்சு பயப்படுறது. எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருந்து வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10 days இருக்கு, 9 days இருக்கு, 8 days இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது பாத்தீங்கன்னா தைரியமா படிக்கிறதுக்கான ஒரு கவுண்டிங்கா கூட இருக்காது. அச்சச்சோ எக்ஸாம் நெருங்கிடுச்சு, இன்னும் 8 நாள் தான் இருக்கே, 7 நாள் தான் இருக்கே, 6 நாள் தான் இருக்கே அப்படின்ட்டு ஒரு பயப்படுற ஒரு பதட்ட நிலையில அந்த கவுண்டிங்க கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு பெரிய மனப்போராட்டத்தோட இருப்பாங்க. சோ அந்த மனப்போராட்டம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நீங்க எழுத போறீங்க. சோ நீங்க அந்த நாட்கள், படிக்கக்கூடிய நாட்கள்ல என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தான் எக்ஸாம்ஸ்ல போய் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. சோ படிக்கக்கூடிய நாட்கள்ல கரெக்டா நம்ம வேஸ்ட் பண்ணாம படிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாமை நினைச்சு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மனப்போராட்டம் தேவையற்ற ஒன்று. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னும் போது முடிஞ்ச வரை யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் விளையாடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கவங்க, புரிஞ்சு படிக்க பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க, நீங்க புரிஞ்சு படிக்க சொல்லியிருந்தீங்க, நீங்களே கிளாஸ் எடுக்கிறீங்களா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்களான்னு கேட்பீங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி எடுக்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான சிறப்புக்கான பயிற்சி வகுப்பு கொடுக்குறவங்கன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அவங்கள தேடி போங்க. இந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கோச்சிங் சென்டரோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல ஒரு நல்ல டீச்சரோட ஒரு அணுகுமுறையோ இது கண்டிப்பா உங்களுக்கு தேவை. எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை அப்படின் போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே டியூஷன் போய் படிக்க பழக்கம் வச்சுக்கோங்க. அதுவும் நல்ல கோச்சிங் கொடுக்குற இடமா அப்படின்றத விசாரிச்சுட்டு உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்குள்ள இருக்கிற இடமா பார்த்து போய் சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பா வந்து 12th மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இம்மிடியட்டா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.
உங்களோட பாடத்தை புரிஞ்சு படிக்க பாருங்க. 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை நல்லா முதல்ல படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மொத்த பாடத்தும் படிக்க பாருங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல இருக்கட்டும், டீட்டெயிலா இருக்கட்டும், எதெல்லாம் ரிப்பீட்டடா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் படிக்க பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 10th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஈக்குவேஷனா இருந்தாலும் மெமரி போயமா இருந்தாலும் இதெல்லாம் வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பா வந்து நீங்க இதெல்லாம் வந்து மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த யூஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நீங்க வந்து புக்ல இருக்க ஃபார்முலாஸ்லாம் பார்க்காம, ஈக்குவேஷன்ஸ் பார்க்காம எழுதி பாருங்க. முடிஞ்ச வரையும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கும். ஸோ அந்த தெரியாம இருக்க அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அதை மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல்ல இந்த லஞ்ச் டைம், பிரேக் டைம், இங்கெல்லாம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். ஸோ நான் இந்த லெசன்ல இதெல்லாம் படிச்சேன், இதுல வந்து எனக்கு இந்த பார்ட் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப் ஸ்டடியில அவங்களோட அந்த டவுட்டை கிளியர் பண்ணும்பொழுது, ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது எல்லாரோட சந்தேகங்களும் அந்த இடத்துல கிளியர் ஆகும் பொழுது அது இன்னும் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பரா மெமரி ஆகும். ஸோ முடிஞ்ச வரையுமே ஸ்கூல்ல குரூப் ஸ்டடி பண்ண பாருங்க. ஆனா குரூப் ஸ்டடின்ற பேர்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்கூல்லயே முடிஞ்ச வரை குரூப் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல நிறைய பேர் வந்து எல்லாமே நான் நல்லா படிச்சுட்டேன், ஆனா என்னோட எக்ஸாம்ஸ்ல வந்து எனக்கு டைம் பார்த்தா மாட்டுது, நான் அதனால நோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், டைம் விட்டுட்டு வந்துட்டு எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு, ஒரு டீட்டெயில் விட்டுட்டேன். அது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி இது ஒவ்வொன்றத்தையுமே நீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸா கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்குள்ள நம்ம நோட்ஸை கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அந்த டைமை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல வந்து ஏன் மார்க் குறையுது நல்லா பாருங்க. எதனால மார்க் குறையுது? ஒரு எக்ஸாம் முடியுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முடியுது, நீங்க வந்து 50க்கு வந்து ஒரு 40+ எதிர்பார்க்குறீங்க, ஆனா 35 தான் வருது. ஸோ அந்த இடத்துல அந்த 15 மார்க்ஸ் எங்க போயிருக்கு? 1 மார்க்ஸ்ல போயிருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்ல போயிருக்கா, ஈக்குவேஷன்ஸ்ல போயிருக்கா, ஃபார்முலாஸ்ல போயிருக்கா, இல்ல நம்ம வந்து டைம் இல்லாம நோட்ஸை விட்டுட்டு வந்துட்டோமா, இந்த மாதிரியான ரீசன் என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க ஹிண்டா வந்து உங்களோட டைரியில நோட் பண்ணிக்கணும். இது அடுத்து குவார்டர்லிக்கு போகும்போது அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத அதை பண்ணாம அந்த எக்ஸாம்ஸ்ல பெர்ஃபெக்டா நீங்க அதை ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். திரும்ப குவார்டர்லியில எழுதும் பொழுது அந்த மார்க்ஸ் வரும்பொழுது அங்கே என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்க நடக்குதுன்றதை நம்ம நோட் பண்ணிட்டு வர வர இது என்ன ஆகும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம், ஸோ இதுல எல்லாம் கிடைச்ச அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம எந்த இடத்துல மார்க் விடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து பப்ளிக்ல பண்ணாம அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி டைம்குள்ள முடிக்கலாம், மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதலாம் அப்படின்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 14th ஒன் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கான டார்கெட் என்ன? அதாவது இப்ப குவார்டர்லி நடக்குது அப்படின்னா குவார்டர்லியில வந்து 500க்கு எவ்வளவு டார்கெட், நம்ம வந்து 450 எடுக்கணுமா, 500க்கு 495 எடுக்கணுமா, இல்ல 400 எடுக்கணுமா, இல்ல 11th 12th அந்த 600னா நம்ம வந்து 500 எடுக்கணுமா, 550 எடுக்கணுமா, இல்ல எல்லாத்துலயும் பாஸ் ஆனா போதுமா, இல்ல நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 400ஆவது வரணும். இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சென்டம் எடுக்கலாம், நம்ம சென்டம் வந்து எத்தனை சென்டம் எடுக்க முடியும், நம்ம எத்தனை சென்டம் அச்சீவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு முன்னே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டேன். லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்,
ஓவர் கான்ஃபிடென்ட். அதாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ் போகும்போதே கூட சரி, ஜூன் மந்த்ல இருந்து நீங்க ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி ரிவிஷன் எல்லாத்துக்குமே படிச்சு திரும்ப 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 ரிவிஷன்ஸ்லாம் வேற எழுதியிருப்பீங்க. நெறைய படிச்சிருப்பீங்க. ஸோ பப்ளிக் போகும்போது இந்த லெசன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்ச லெசன்ஸ் தான். ஏற்கனவே நெறைய ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதனால அதெல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஃபுல்லா ரிவிஷன் குடுக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, ஸோ கஷ்டமானத மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணாம நீங்க எக்ஸாம்ஸ் போயிடுவீங்க. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினே வந்து நமக்கு வந்து டக்குன்னு அந்த நேரத்துல எக்ஸாம்ல நம்ம படபடப்பா எழுதும் பொழுது நமக்கு அந்த பாயிண்ட் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ தயவு செஞ்சு ஓவர் கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா போகாதீங்க. இது உங்களோட அதிகமான மதிப்பெண்களை நீங்க இழக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கும். இத அனுபவத்துல நிறைய பிள்ளைங்க இதை அனுபவிச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல மார்க்ஸ் விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பப்ளிக் டார்கெட் என்ன அப்படின்றது சொல்லுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட பப்ளிக் டார்கெட்டை நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் மிட்டமோட டார்கெட் என்னன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரிவிஷன் பண்ணாம விட்டது இல்லையா? ஸோ அது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் பண்ணோம். ஸோ ரிவிஷன் பண்ணக்கூடிய போர்ஷனை வந்து ஈவினிங்ல பண்ணாம மார்னிங்ல ரிவிஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மெமரி பவரை கொடுக்கும். ஸோ மார்னிங்ல படிக்கும் பொழுது எதை படிச்சாலுமே நல்லா மெமரி ஆகும். ஸோ அதுக்காக எக்ஸாம்ஸ்க்கு போற அன்னைக்கு காலையில மார்னிங்ல உட்காந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லலை. மார்னிங்ல என்னென்ன கீ பாயிண்ட் எடுத்து வச்சோமோ, எதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கோ, எந்த பார்ட்ல வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது விட்டுடுறோமோ அதை மட்டும் ஒரு கிளாஸ் மார்னிங்ல பார்த்துக்கோங்க. ஆனா ரெகுலரா படிக்கும் பொழுதே உங்களோட பாடங்கள்ல நீங்க ரிவிஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து நீங்க மார்னிங்ல ரிவிஷன் கொடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு 100% பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களோட மார்க்ஸ் பெர்சன்டேஜ் ஒரு கூடுறதுக்கு ஒரு பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. 100% மாற்றத்தை கொடுக்கும். 100% மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 10th 11th 12th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.